Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are doing great. So back again for another review. This time it's for உன்மதம் மலையாளம் மூவி. So watch it or skip it, let's go. So உன்மதம் it's actually வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர். ஸோ கதை எப்படின்னு சொல்கிறது, கதை வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து சினிமாவில் ரொம்ப ஆசை, அதனால டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கார், ஸ்கிரிப்ட்லாம் தெரியும், பட் நத்திங் ஒர்க்ஸ் அவுட். அஃப்கோர்ஸ் தட் இஸ் பிளேட் பை குஞ்சாகோ கோபன், ஷெல்லின்ற கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லை சார், திருப்பி நம்ம போலீஸ் வேலைக்கே போயிடலான்றப்போ ஒரு கேஸ் ஒன்று அவருக்கு கிடைக்குது. கேஸ் ஒன்று கிடையாது, ஒரு பழைய கேஸ் ஒன்று, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன கேஸு. ஆனால் அது வந்து அந்த கேஸை இன்வால்வ் பண்ணலாம், இல்லை அதை தொடரலாம், அந்த கேஸ் ஃபைலை தொடரலாம் அப்படின்னு நினைக்கும் போது சம்திங் அன்செட்டிலிங் ஹேப்பன்ஸ். ஸோ அதனாலே வந்து யாருமே அந்த கேஸ் ஃபைலை தொடாமல் இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு கதையை நம்ம எழுத்தா என்னவாகும் அப்படின்னு சொல்லி ஹீ ட்ரைஸ் அட்டெம்ப்டிங் இட். ஸோ அதை வென் ஹி கெட்ஸ் இன்வால்வ் இன் டு இட், இவர் கொஞ்சம் அமானுஷங்கள், ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் வந்து இவர் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறார். ஸோ அது என்ன, எதனால் அதெல்லாம் நடக்குது, அந்த கேஸ் என்ன அப்படின்றது தான் பேசிக் கதை. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஹாரர்னு சொல்ல முடியாது, ப்ராப்பர் த்ரில்லர்னு சொல்ல முடியாது. ஒரு டிப்பிக்கலான ஒரு மூவி. நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் ஈரம் படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இதுவும், இந்த படமும் ஒரு நல்ல என்டர்டெய்னர், நல்ல படம் ஆக்சுவலாக, நல்ல என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே. ஆனால் என்ன, மலையாள படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஒரு 30-45 மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக கேரக்டர்லாம் பில்டப் பண்ணுறாங்க. ஸோ அதில் மேபி தமிழ் ஆடியன்ஸ் மலையாளம் படம் பார்க்குறவங்களுக்கு மேபி அது மேபி ஸ்லோவாக தோணலாம், பட் எனக்கு அது பெருசாக தோணலை. பட் தட் இஸ் ஹவ் யூஸ்வலி மலையாளம் மூவிஸ் ஒர்க். ஸோ அதனால் கொஞ்சம் கிராஜுவலாக போகுது. செகண்ட் ஹாஃபில் நல்லா கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட்ஸு, அப்புறம் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அதெல்லாமே நல்லா இருந்தது. குஞ்சாகோ கோபன் ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில், சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதேமாதிரி ஒரு ஒய்ஃபாக வந்து லிஜோ மொல்ஜோஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, சௌமியான கேரக்டர். நல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆகும். நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா. ஐ மீன் மலையாள படத்தை பொறுத்திக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஐ மீன் எனி கிவன் டே பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். மியூசிக் எனக்கு யாருன்னு தெரியல, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் பிஜிஎம்மும் ஐ திங்க் முஜிபின் யாரோ புதுசான்னு எனக்கு தெரியல, நான் அவ்வளோவா கேள்விப்பட்டதில்லை. அவர் தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல கிறிஸ்பான ரன் டைம், ரொம்ப லென்த்தியாகவும் இல்லாமல் நல்ல கிறிஸ்பான ரன் டைம், நல்ல எண்டிங் கூட. ஸோ ஓவரால் இட்ஸ் அ வெரி நைஸ் ஹாரர். ரொம்ப அதாவது பயமுறுத்துற மாதிரி ஹாரர் இருக்கும் கிடையாது, அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களை படப்பட வைக்கிற ஒரு த்ரில்லரும் கிடையாது. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். ஸோ இட்ஸ் அ நைஸ் ஹாரர் த்ரில்லர். மலையாள படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். தட்ஸ் மை ரிவ்யூ ஃபார் உன்மதம். ஐ வில் see you guys in another review.